கந்தரப்பம் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? 1 கப் அளவுக்கு பச்சரிசியை தட்டி எடுத்துக்கலாம். கோபுரம் மாதிரி உளுத்தம் பருப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 வெந்தயத்தை சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு 2 அல்லது 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 2 ஏலக்காய், 3/4 கப் அளவுக்கு வெல்லம். நீங்கள் வேணும்னா 1 கப் அளவு கூட வெல்லம் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க நைஸாக. வானலில் எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் காஞ்சிருக்குங்க. ஒரு குழி கரண்டி மாவு எடுத்து அப்படியே சாய்ச்சிடலாம். கரண்டினால் எண்ணெயை எடுத்து விடுங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ எழும்பி வருது பாருங்கள் நமக்கு அப்பம். சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. சூப்பராக வந்துடுச்சிங்க நமக்கு கந்தரப்பம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையான கந்தரப்பம் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி அளவு கூட செஞ்சு பாருங்கள். உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.